அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு வந்து சண்டே vlog என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே வெளியே போயிருந்தேன். எதுவுமே செய்யவும் இல்லை வீட்டில் சமையல். இப்போ வந்து டின்னருக்காக தான் செய்கிறேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து 1 kg சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. சரி, அதை வச்சு இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். சிக்கன் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா வாங்க. இப்போ வந்து ஒரு பேன் ஹீட் ஆனதோ ஆயிலை ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் லவங்கம் பட்டை இது எல்லாமே போட்டு வெடிச்சதுக்கப்புறம் மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோ வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பையுமே ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 4 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வந்து நம்ம டொமேட்டோவுமே ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கொத்தமல்லி புதினா இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பாருங்களேன், இப்போவே வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க. 1 ஸ்பூன் கிட்ட நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள், நம்ம ஆச்சி தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். இது வந்து காரம் வந்து நம்மளுக்கு நல்லா தூக்கலாக இருக்கும், அதனால். இது வந்து பத்திக் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கலந்துக்கலாம். நல்லா இந்த வெங்காயம் புதினா சிக்கன் மிளகாய் தூள் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கிட்டு பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கப் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அரிசி வந்து நல்லா ஊறி இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து சீரக சம்பா ரைஸ். இது வந்து இன்றைக்கி இதில் ஆட் பண்ணி செஞ்சிடலாம். நான் இதில் கலர் பவுடர் எதுவுமே மிக்ஸ் பண்ணல. ஒன்லி அந்த மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இந்த மட்டும்தான், அப்படியே இது மட்டும்தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அரிசியில் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு சாப்பாடை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அப்போ தான் அந்த லெமன் பிழிஞ்சு விட்டோம்ல அதெல்லாம் 4 பக்கமும் நல்லா பரவும், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு நம்மளுக்கு. இப்போ தம் கொடுத்துடலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். டேஸ்டியான சிக்கன் பிரியாணி. யாருக்கெல்லாம் சிக்கன் பிரியாணி பிடிக்குமோ எல்லாருமே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்டியான சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நிறைய வீடியோஸில் சந்திக்கலாம். பாய்.